மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய சிந்தனையின் வழியாக நம் பணிவிடைகளில் கடவுளை கனப்படுத்துவது எப்படி, நாம் தினம் தினம் செய்யக்கூடிய பணிவிடைகளின் வழியாக நம் ஆண்டவரை எப்படி கனப்படுத்துவது, இந்த தலையங்கத்திலே இந்த நாள் தியானத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். நம் இந்தியாவிலே ஜனாதிபதிகள் பதவியேற்று வரும்பொழுது அவர்களுக்கு ஏற்றவாறு ஜனாதிபதி மாளிகையை ஆயத்தம் செய்வார்கள். அதில் குறிப்பாய் ஜனாதிபதியினுடைய அறையை சுற்றிலும் இருக்கக்கூடிய காம்பவுண்டிலே, அதனுடைய மதில் சுவர்களிலே பாதுகாப்புக்காக முன் ஏற்பாடுகள் செய்வார்கள். அப்படித்தான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பதவியேற்ற பிறகு
அவர் தங்கி இருக்கக்கூடிய அறையை சுற்றி இருக்கிற மதில்களிலே பாதுகாப்புக்கு உதவியாக பீங்கான் பதிப்பதற்கு ஆயத்தப்படுகிறார்கள். இதை கவனித்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பணியாளர்களை அழைத்து, இந்த பீங்கான் எதற்காக பயன்படுத்த இருக்கிறீர்கள் என்று அப்பொழுது சொன்னார்கள், இந்த மதில் வழியாக ஏதேனும் தீமைகள் வராமல் இருப்பதற்காக மதிலுக்கு மேலே பீங்கானை பதித்து பாதுகாப்புக்கு முன்னேற்பாடு செய்கிறோம் என்று. சற்று யோசித்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள், தயவு செய்து மதில்களிலே பீங்கானை பதிக்காதீர்கள், ஐயா உங்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் செய்கிறோம், இருக்கட்டும், தயவு செய்து வேண்டாம் என்று சொல்லி அதை தவிர்த்தாராம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். ஏன் ஐயா இதை வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன விஷயம், அதாவது சிறு சிறு பறவைகள் எல்லாம் மதில்களிலே வந்து உட்காரும். நீங்கள் குத்தக்கூடிய காயப்படுத்தக்கூடிய பீங்கான் துண்டுகளை மதிலே வைக்கும் பொழுது யாருடைய காலை குத்தி கிழிக்கும்? எதுவுமே அறியாத சிறு சிறு பறவைகளின் கால்களை குத்தி கிழித்துவிடும். எனவே தயவு செய்து இப்படிப்பட்ட பீங்கான்களை மதில்களை வைக்காதீர்கள் என்று சொன்னாராம். அன்பானவர்களே, அவர் தம் பணியிலே எவ்வளவு சிறப்பாயிருந்தார் என்பதற்கு தொடர்ந்த பணிக்காலங்கள் நம் எல்லோருக்கும் இன்றும் சாட்சியாய் இருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, பணிஸ்தலத்திலே மிக சிறந்த மாடலை அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு தந்தார்கள். அப்படித்தான் திருமறையிலும் தம் பணியிலே மிகப்பெரிய சாட்சியை வெளிப்படுத்தின ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார். கடவுளை தம் பணியின் வழியாக கனப்படுத்தின ஒரு சிறந்த பரிசுத்தவான் ஒருவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே புனிதமான எல்லா பொருட்களையும் அந்த பரிசுத்தவான் தான் செய்தார். ஆசாரிப்பு கூடாரத்தை செய்ததும் அந்த பரிசுத்தவான் தான். உடன்படிக்கை பெட்டியை செய்ததும் அந்த பரிசுத்தவான் தான். அப்பத்து மேஜை, கிருபாசனம், குத்து விளக்கு, தூப பீடம், தகன பலிபீடம், வெண்கல பலிபீடம், ஆராதனை வஸ்திரம், ஏபோத் வஸ்திரம், அபிஷேக தைலம், அப்பப்பப்பா அத்தனை புனிதமான பொருட்களையும் திருமறையிலே செய்த ஒரே ஒரு பரிசுத்தவான் யார் தெரியுமா அன்பானவர்களே? மோசே என்று நினைக்கிறீர்களா? இல்லை அன்பானவர்களே. ஆரோன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை அன்பானவர்களே. தம் பணியினால் ஆண்டவரை கனப்படுத்தின அந்த பரிசுத்தவான் தான் யாத்ராகமம் 31 அதிகாரம் 1 முதல் 11 வரைக்கும் இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுதியிலே சொல்லப்படுகிறது. பெசலேல் என்கிற ஒரு பரிசுத்தவான். இந்த பெசலேல் என்கிற இந்த பரிசுத்தவான் தான் ஆண்டவருடைய பணியிலே அத்தனை புனிதமான பொருட்களையும் செய்தவன். தம் பணியினால் ஆண்டவரை கனப்படுத்தினவன். யார் இந்த பெசலேல்? இவரை குறித்த சரித்திரம் யாத்திரை 31 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா கோத்திரத்தை சார்ந்தவர், ஊரியின் குமாரன். இவருடைய தாத்தா பெயர் ஊர். இந்த ஊர்தான் ஒரு காலகட்டத்திலே யோசுவா யுத்தத்துக்கு சென்ற பொழுது மோசே மலையுச்சிலை ஜெபித்துக் கொண்டிருப்பார். அப்படி ஜெபிக்கும் பொழுது மோசேயின் கரத்தை, ஜபகரத்தை தாங்கினவர் இந்த ஊர், பெசலேல் என்பவருடைய தாத்தா. இப்படி ஒரு பரிசுத்தமான ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர் தான் இந்த பெசலேல். 20 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது அத்தனை பரிசுத்தமான பொருட்களையும் செய்வதற்கு ஏன் ஆண்டவர் பெசலேல் என்கிற மனிதனை தெரிவு செய்தார்? ஏனென்றால் அவர் பணியிலே அந்த அளவுக்கு சாட்சியாக இருந்திருக்கிறார். அன்பானவர்களே, அந்த 20 லட்சம் இஸ்ரவேலர்களுக்குள்ளே லட்சமான ஜனங்கள் அங்கே வந்திருப்பார்கள். அத்தனை ஜனங்களுக்குள்ளே இந்த பெசலேல் தன் பணியிலே சிறந்திருந்திருக்கிறார். எப்படி? அதுதான் 3 தலையங்கங்களாக நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பெசலேல் தம் பணியில் எப்படி செயல்பட்டார்? 1, யோசித்து செய்கிறவன் பெசலேல். எந்த பணியையும் எந்த வேலையும் யோசித்து செய்கிறவன் பெசலேல். ஆதார வசனம் யாத்திராகமம் 31 அதிகாரம் 3வது வசனம். அவன் யோசித்து செய்கிறவன் என்று சொல்லி திருமறை தெளிவாக சொல்லுகிறது. வெண்கலத்திலே பொருட்களை செய்வதிலும் சரி, வெள்ளியிலே பொருட்களை செய்வதிலும் சரி, மர வேலைகளில் சித்திரங்களை தீட்டுவதிலும் சரி, இந்த பெசலேல் ஒரு சிறந்த ஒரு மனிதன். அன்பானவர்களே, யோசித்து செய்தல் என்றால் என்ன? ஆழமாக ஆராய்ந்து சிந்தித்து நிதானித்து செய்தல் தான் யோசித்து செய்தல். எந்த வேலையும் எந்த ஒரு மனிதனும் ஆழமாக ஆராய்ந்து பார்த்து நிதானமாய் பொறுமையாய் செய்கிறானோ
அவன் தன் பணியின் வழியாய் இறைவனை கனப்படுத்துகிறான். இந்த பரிசுத்தமான அத்தனை பொருட்களையும், ஆசாரிப்பு கூடாரத்தையும் சரி, ஏபோத் வஸ்திரத்தையும் சரி, உடன்படிக்கை பெட்டியும் சரி, ஆண்டவர் செய்வதற்கு மோசே இடத்திலே சொன்னாரே தவிர மோசையை வைத்து செய்யவில்லை. பெசலேல் என்கிற மனிதரை வைத்து தான் செய்தார். காரணம் என்னவென்றால், மோசே ஒரு அவசர மனிதன், அவசரமாக முடிவெடுக்கக்கூடியவன், அவசரமாக செயல்படக்கூடியவன், அவசரமாய் ஆத்திரமாய் கற்பனையை உடைத்தவன், ஆத்திரமாய் கோலை எடுத்து கண்மலை அடித்தவன். அவர் ஆத்திரக்காரன். ஆனால் பெசலேல் அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவன் யோசித்து செய்கிறவன், நிதானமாய் செய்கிறவனாய் இருந்தபடினால் அப்பணியின் வழியாய் தன்னை கனப்படுத்துவன் என்பதை ஆண்டவர் அறிந்து அத்தனை பரிசுத்தமான பொருட்களையும் பெசலேல் வழியாக செய்கின்றார். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் என்றால் நம் பணியிலே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் யோசித்து நிதானமாய் செயல்படுவோம். நெகேமியாவுக்கு எருசலேமினுடைய அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது என்கிற செய்தி வந்ததும் அவசரப்பட மாட்டார். மிக பொறுமையாய் ஜெபத்திலே வைத்து அதற்கான ஆயத்தங்களை செய்வார். அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது, நாம் சென்று கட்ட வேண்டும், என்ன மேற்கொள்ள வேண்டும், அதற்கான ஆயத்தங்களை மிக பொறுமையாய் நிதானமாய் யோசித்து முடிவெடுத்து அப்பணியை செய்வார். எனவே தான் அவரால் சாதிக்க முடிந்தது. அன்பானவர்களை, உங்கள் பணியில் கடவுளை நீங்கள் மகிமைப்படுத்த விரும்பினால், ஒன்று, எந்த பணியையும் யோசித்து நிதானமாய் செய்யுங்கள், பெசலேல் போல. இரண்டாவதாக, பெசலேல் தம் பணியில் இறைவனை எப்படி மகிமைப்படுத்தினார் என்று சொன்னால், யூகித்து செய்கிறவன் பெசலேல். யூகித்து செய்கிறவன் பெசலேல். எந்த செயலையும் யூகித்து செய்கிறவனாய் பெசலேல் இருந்தார். ஆதார வசனம் யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனம். யூகித்து செய்கிறவன் பெசலேல் என்று வேதம் சொல்லுகிறது. யூகித்து என்றால் என்ன? கணித்து, அனுமானித்து, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வரும் முடிவை அறிந்து செய்தல். அதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை ஆராய்ந்து பார்த்து செய்வதுதான் யூகித்து செய்தல். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதன் விளைவு எப்படி இருக்கும் என்பதை ஆராய்ந்து பார்த்து செய்வதுதான் யூகித்து செய்வது. பெசலேல் அந்த மனிதனிடத்திலே அந்த ஞானம் இருந்தது. அன்பானவர்களே, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது எப்படி செல்லும், அந்த காரியம் என்ன முடிவை கொண்டு வரும், அந்த காரியத்தினால் என்ன விளைவு வரும், என்ன லாபம் வரும், எல்லாவற்றையும் யூகித்து செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையும் ஞானமும் இந்த பெசலேலுக்கு இருந்தபடியினால் அவன் பணியினால் இறைவனை கனப்படுத்தினான். மேகத்தை பார்க்கும் பொழுது மழை வருமா வராதா என்று சொல்லி பார்க்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களிலே என்ன முடிவு வரும் என்பதை ஒரு விஷயம் கூட நாம் யோசிக்காமலே செய்து கொண்டிருக்கிறோம். யோசேப்பை பாருங்கள், 7 ஆண்டுகள் செழிப்பு வந்த பொழுது அந்த காலத்தை எவ்வளவு அற்புதமாய் பயன்படுத்துகிறார். பஞ்ச காலம் ஒன்று வரும் என்பதை யூகித்து அந்த 7 செழிப்பான ஆண்டுகளிலே அந்த பஞ்ச காலத்திற்காக அத்தனை பொருட்களையும் சேகரித்து வைக்கிறான். பாருங்கள், யூகித்து செயல்பட்டதிலே யோசேப்பும் சிறந்த ஒருவனாய் இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் லூக்கா 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் ஒரு ஓமை சொல்லும் பொழுது சொல்லுகிறார். பாருங்கள், ஒரு கட்டடத்தை கட்டும் பொழுது அதை முடியுமா முடியாதா, அதற்கான பொருளாதாரம் இருக்குமா இல்லையா என்பதை திட்டமிட்டு யோசித்து பார்த்து செய்ய வேண்டும் என்கிறார். இதுதான் உண்மை. அன்பானவர்களை, எந்த பணி செய்தாலும் அந்த பணி என்ன விளைவு தரும் என்பதை யூகித்து செய்யும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். பெசலேல் யோசித்து செய்தார், யூகித்து செய்தார். இன்னும் மூன்றாவதாக அன்பானவர்களை, இந்த பெசலேல் தேவ ஆவியினால் செய்தார். தேவ ஆவியினால் செய்தார். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ ஆவியினால் என்று சொல்லி. இந்த பெசலேல் தம் பணிகளை தேவ ஆவியோடு கூட நிறைவேற்றுகிறார். மனுஷிக வாழ்க்கை வேறு, தெய்வீக அர்ப்பணத்தில் வாழுகிற வாழ்க்கை வேறு. மனுஷிக சிந்தனை வேறு, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு வேறு. மனுஷிக சிந்தனை என்பது மனுஷிக உணர்வுக்குள்ளிருந்து நம்முடைய வெளிப்பாட்டில் வெளிப்படுத்துவது. அன்பானவர்களே, பெசலேல் அப்படி அல்ல. தன் ஆசைப்படி வாழ்ந்த மனிதன் அல்ல. தெய்வம் எப்படி வழிகாட்டியதோ அப்படியே செயல்பட்டார். இத்தனை திறமைகள் இருந்தும் மோசே சொல்லுவார், எப்படி எப்படி கூடாரத்தை உருவாக்க வேண்டும், எப்படி உடன்படிக்கை பெட்டியை செய்ய வேண்டும், அத்தனையும் அவன் செய்கிறான். ஏனென்றால் தன் மனுஷீகத்தை அவன் அதில் காட்டவே இல்லை. மனுஷீக வாழ்க்கை என்பது நம் ஆசைப்படி வாழ்வது, தேவ ஆவியினால் வாழ்வது என்பது இறைவனின் விருப்பப்படி வாழ்வது. மனுஷீக வாழ்க்கை என்பது மாம்ச உணர்வை வெளிப்படுத்துவது. தேவ ஆவியினால் வாழ்வது என்பது உணர்வுகளை கடந்து வாழ்வது. மனுஷீக வாழ்க்கை என்பது உலக ஞானத்தின் அடிப்படையில் வாழ்வது. தேவ ஆவியினால் வாழ்வது என்பது ஆண்டவருக்கே நம்மை அர்ப்பணம் செய்து வாழ்வது. இதுதான் இந்த பெசலேலின் வாழ்க்கை. இத்தனை திறமை இருந்தும், இத்தனை தாளந்துகள் இருந்தும், எல்லாவற்றையும் செய்த பிறகு ஒரு இடத்தில் கூட இந்த பெசலேல், ஐயா, நான் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டியிருக்கிறேன், உடன்படிக்கை பெட்டியை செய்திருக்கிறேன், கிருபாசனத்தை செய்திருக்கிறேன்,
தகன பலிபீடத்தை செய்திருக்கிறேன், குத்துவிளக்கை செய்திருக்கிறேன். எனவே இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் நான் தான் தலைவராயிருப்பேன், நான் தான் ஆசாரியனாயிருப்பேன் என்று ஒரு இடத்தில் கூட பெசலேல் சண்டையிடவே மாட்டார் அன்பானவர்களே. ஏனென்றால் அவர் தேவ ஆவியினால் நிரம்பி இருந்தார். உலகம் தரக்கூடிய சந்தோஷத்தை, உலகம் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அத்தனை செய்தும் அமைதியாய் தாழ்மையாய் இருந்தார். எந்த ஈகோவும் இல்லாமல், எந்த பெருமை இல்லாமல் மிக தாழ்மையாய் இருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்காய் பணிவிடை செய்யக்கூடியவர்களை, ஆண்டவருக்காய் உண்மை உத்தவமாய் உழைக்கிற பணிவிடைக்காரர்களை கர்த்தர் ஒருபொழுதுமே கைவிட மாட்டார். ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன். இதே பெசலேலினுடைய தாத்தா ஊர் என்கிற அந்த மனிதர் ஒரு நாள் மோசேயின் ஜெபகரத்தை தாகத்தோடு கூட தாங்குகிறார். ஜெபத்திலே தாங்குவதற்கு இணையாக மோசேயின் கரம் தாழ்ந்த பொழுது ஓடி சென்று தன் தோள் கொடுத்து அந்த ஜெபகரத்தை தாங்கினார். ஆண்டவருக்காக ஜெபகரத்தை தாங்கின அந்த ஊருடைய குடும்பத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் பாருங்கள். இந்த உலகத்தினால் ஆச்சரியமான முதல் ஆசாரிப்பு கூடாரத்தையும் உடன்படிக்கை பெட்டி செய்யக்கூடிய வாய்ப்பையே அந்த குடும்பத்துக்கே கொடுத்து அந்த குடும்பத்தையே கர்த்தர் கனப்படுத்தினார். அன்பானவர்களே, ஆண்டவருக்காக பணிவிடை செய்யும் பொழுது, அது உண்மை உத்தமத்தோடு கூட செய்யும் பொழுது, அதற்கான பலன் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் பிள்ளைகளுக்கும் வந்து சேரும். அவ்விதமாகவே பெசலேல் யூகித்து யோசித்து தேவாவியினால் செய்தது போல நாமும் யூகித்து யோசித்து தேவாவியினால் செய்வோம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.